பொதுக்குழு கூட்டத்திற்காக மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ மேற்கொண்டார். தற்போது அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து புகைப்படம் எடுத்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அங்குள்ள சிறார்களை சந்தித்து அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், தொடர்பான விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாளைய தினம் மதுரையில் நடக்கக்கூடிய பொதுக்குழுவிற்காக இன்று தினம் மதுரை வந்திருக்கிறார். மதுரை வந்திருக்கும் முதலமைச்சர் அவர்களை வரவேற்க 22 கிலோமீட்டருக்கு பொதுமக்கள் திரளான பேர் சாலையின் இருபுறமும் நின்று முதலமைச்சரை வரவேற்று வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது விமான நிலையம் மதுரை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய பெருங்குடியில் தொடங்கி அவனியாபுரம், வெள்ளியாபுரம், மேலும் ஜெயவிலாஸ் பணிமனை வழியாக ஜெயின்புரம் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜீவாநகர், பழங்காநத்தம் வழியாக மதுரை காலவாசல், பெத்தனியாபுரம் பகுதி வழியாக ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் சிலை வரை சென்று பின்பு அங்கிருந்து மதுரை புதுச்சேரி ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய மதுரா கோட்ஸ் முன்பாக அமைந்திருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயர் முத்து அவர்களுடைய திருவுருவ வெண்கலை சிலை திறந்து வைக்கிறார். தொடர்ச்சியாக அங்கிருந்து புறப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் வில்லியாபுரத்திலிருந்து மேயர் முத்து சிலையை திறந்து வைத்து தொடர்ச்சியாக ரோடு சாலையினுடைய இரு புறங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து பேசி வருகிறார். அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் மதுரை முழுக்கவே அனைத்து இடங்களிலும் திமுக கொடிக்கம்பங்களால் அலங்கரிக்கப்பட்டும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டும் சாலை முழுவதுமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளம்பிய இடமிலிருந்து தற்போது முதலமைச்சர் செல்லக்கூடிய இடம் வரைக்கும் 22 கிலோமீட்டருக்கு பொதுமக்கள் திரளான பேர் மதுரை மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் திரளான பேர் வந்து இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கண்டுகளித்து வருகிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக இந்த பொதுமக்களை சந்திப்பு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பிரச்சார முன்னெடுப்பாகவே பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் பொதுமக்கள் முதலமைச்சர்கள் பேசி அதே போல அவர்களிடம் தொடர்ச்சியாக பேசி வருவார். அதன் அடிப்படையில் தான் அது போல ஒரு மினி பிரச்சார கூட்டங்கள் போலவே ஆங்காங்கே பல பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கட்சியின் சார்பில் இந்த 22 கிலோமீட்டர் மட்டும் 150க்கும் மேற்பட்ட பாயிண்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பாயிண்டுகளிலும் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான அந்த நடன நிகழ்ச்சிகளும் மேலும் தொடர்ச்சியாக தமிழக அரசினுடைய சாதனைகளை விளக்கும் குறும்படங்களும் காணொலி காட்சியின் வாயிலாகவும் அங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை முழுக்கவே அனைத்து இடங்களிலும் வாகனம் மூலியமாக இந்த 4 ஆண்டு கால சாதனையை விளக்கும், குறிப்பாக புதுமை பெண் திட்டம், மகளிருக்குரிய அந்த இலவச கட்டணமில்லா பேருந்து, அதே போல அந்த மகளிர் விடியல் தொகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விளக்கி இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை பொதுமக்களிடத்தில் கொண்டு செல்லும் வகையிலும் பல இடங்களில் மதுரை முழுக்கவே அங்கங்கே அந்த காணொலிகள் அமைக்கப்பட்டு அதன் வாயிலாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் செல்லும் இடங்களெல்லாம் தற்போது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருந்து முதலமைச்சரை வரவேற்று வருகிறார்கள். மேலும் தங்களுடைய மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சரை வரவேற்கும் பொருட்டு திமுகவினரும் பல இடங்களில் பல வகையிலும் முதலமைச்சரை வரவேற்று நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அடிப்படையில் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெயந்த். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.